MBBS BDS கவுன்சிலிங் ஸ்டே ரவுண்டு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது போலயே ஆயுஷ் கவுன்சிலிங்கோட தேர்ட் ரவுண்டுக்கான கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ஆல் இந்தியா கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய ஆல் இந்தியா கோட்டாவுக்கான தேர்ட் ரவுண்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் BNYSக்கு தேர்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் தேர்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சீட்டு கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ணலன்னு வச்சுங்களேன், தேர்ட் ரவுண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணியிருக்கக்கூடிய அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸு உங்களுக்கு ஃபைனாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அடுத்த ஸ்டே ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகி நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் ஃபைனு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதே போல் ரொம்ப கவனமாக கேட்டுக்குங்க, இந்த தேர்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சி காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயுஷ் செலெக்ஷனுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா ஃபைனாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் ஆயுஷ் கவுன்சிலிங்கை பற்றியெல்லாம் முன்னாடிலேருந்தே நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மாணவர்கள் நான் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதியெல்லாம் படிக்கணும்னு ஆசையோடு தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன கரண்டாக இருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதிக்கான தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13ஆம் தேதி இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிய போகுது. இது வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கவங்க கூட காலேஜ் மாறணும் அப்படின்னு கூட கேட்கலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. இப்போ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 5 மணியோட நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி நாளையிலேருந்து நாளை மறுநாள் நவம்பர் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே நடக்க போகுது. அதே போல் தேர்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது நவம்பர் 17ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ நவம்பர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 22ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கான கவர்மெண்ட் கோட்டாவுக்கான டேட்டு. சார் வேக்கன்சி எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வேக்கன்சி கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்திருக்குங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவுக்கு ஒரு 10 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதில் ஒரு கேட்டகரியாக போட்டிருக்காங்க. OC, BC, BCM. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதி மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ். அங்கே ஒரு 10 சீட் இருக்குது. அதே போல் யுனானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையில் ஒரு காலேஜ் இருக்குது, 21 சீட் இருக்குது. அதே போல் சித்தாவுக்கு வந்து 21 சீட் இருக்குது. 2 காலேஜ் இருக்குது. ஒன்று சென்னையில் ஒரு சித்தா காலேஜ், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஒரு சித்தா காலேஜ். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதே போல் ஹோமியோபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் அதாவது நமக்கு திருமங்கலத்தில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய காலேஜில் ஹோமியோபதிக்கு ஒரு 6 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு கேட்டகரிக்கும் போட்டிருக்கேன். அதே போல் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை குறைய சொல்ல வேணால் நிறைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஆயுர்வேதாவுக்கு மட்டுமே 42 சீட்டு, 5 காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 42 சீட் இருக்குது. ஒரு கேட்டகரிக்கு அங்கே போட்டிருக்காங்க. உங்கள் கேட்டகரிக்கு சீட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே போல் சித்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது. சித்தாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 110 சீட்டு, 110 சீட்டு மொத்தமாக 13 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாவுக்கு மட்டும் இருக்குது. சித்தா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்குங்க. ஏகப்பட்ட சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, 110 சீட்டு. அதே போல் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 137 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் டோட்டலாக 10 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஹோமியோபதிக்கு 137 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் அவைலபிலிட்டியாக இருக்குங்க. ஸோ இதனுடைய PDF எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வேக்கன்சியை நீங்கள் தெளிவாக வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஆயுர்வேதாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் எய்ம் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி யாருக்கு கிடைக்கும் என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பார்த்துருந்து ரிசல்ட்டை பொறுமையாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கான இன்ஃபர்மேஷன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா, ஆல் இந்தியா கோட்டாவில் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதிக்கான செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது 10 மணிலேருந்து நவம்பர் 13ஆம் தேதி இன்னைக்கு காலையில் 10 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 14ஆம் தேதி நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்கிரேடேஷன். இது வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் ஆயுர்வேதா, சித்தாய், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனானி, ஹோமியோபதி எல்லாம் கிடச்சிருந்துச்சுன்னா அங்கேருந்து நீங்கள் காலேஜ் கூட மாறிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜ் வந்து மாற முடியும். சாய்ஸ் புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு தேர்ட் ரவுண்டுக்கு அதாவது நவம்பர் 15ஆம் தேதி, நவம்பர் 16ஆம் தேதி 2 நாள் நடக்க போகுது. ரிசல்ட் வந்து நவம்பர் 18ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. நவம்பர் 19ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 22ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் கிடைச்சவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டை பார்த்துங்க. இதில் வேக்கன்சி எவ்வளோ சார் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்திருக்கு, என்னென்ன காலேஜ்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன். ஆல் இந்தியா கோட்டாவில்
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவுக்கு 8 சீட்டு, மொத்தம் 3 காலேஜில் 8 சீட்டு வந்திருக்கு. ஸோ காலேஜ் கிடைச்சி மாறணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு ஏதாவது மாறணும்னு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் மாறிக்கலாம். எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்துங்க. அதே போல் சித்தாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது ஒரு 10 காலேஜில், ஆல் இந்தியா கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில். இதில் ஏதாவது காலேஜில் மாறணும்னு நினைச்சாலும் நீங்கள் மாறி பார்க்கலாம். அதே போல் ஹோமியோபதிக்கு ஒரு 36 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் 3rd ரவுண்டுக்கு வேகன்சியாக வந்திருக்கு. பார்த்துக்குங்க எவ்வளோ வேகன்சி போட்டிருக்கோம்னு. 36 சீட்டு. காலேஜ் மாறிக்கிறோன்னு நினைக்கிறவங்க கூட மாறிக்கலாம், தாராளமாக மாறிக்க முடியும். இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் காலேஜ் மாறணும் சார், ஆல்ரெடி ஒரு காலேஜ் மாறிட்டு ஜாயின் பண்ணிட்டு மாறணும்னா அங்கே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸாக ஒரு ஃபீஸை பிடிச்சிக்குவாங்க. நீங்கள் அங்கே போய் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து தான் இங்கே வேறு காலேஜ் கிடச்சிச்சின்னா மாற முடியும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்திங்க. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் பார்த்தாச்சு. கடைசியாக இந்த 12th மார்க்கை வச்சு நமக்கு கட் ஆஃபை வச்சு போகிறதுக்கான அந்த பிஎன்ஒஎஸோட யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த 3rd ரவுண்டுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னையோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுலேயுமே பிஎன்ஒஎஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், இன்னைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும். அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்கு, சாய்ஸ் லாக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாள் நடக்க போகுது. பிஎன்ஒஎஸில் 3rd ரவுண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட்டுமே 17ஆம் தேதி வரப்போகுது. நவம்பர் 17, 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎன்ஒஎஸ்க்கு எவ்வளோ வேகன்சி சார் வந்திருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை சொல்லிட்டு இருக்கேன். பாருங்களேன், நிறைய வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு நான் அங்கேருந்து மாறணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக மாறிக்கலாம். ஆனால் பட் அங்கே ஏதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன்று பிடிப்பாங்க. 213 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டியாக இருக்குது. 18 காலேஜில் பிஎன்ஒஎஸ்க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. 213 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குங்க. ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நீட்டு மார்க் ரொம்ப லோவாக வந்துருச்சு, சீட் எடுத்து படிக்கணும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லேயே படிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது tnayuselection.org அப்படிங்கிற வெப்சைட் வழியாக போயிட்டு இப்போ கூட 3rd ரவுண்டில் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் முன்னாடியே நம்ம பசங்க எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும், இருந்தால் கூட நீங்கள் பங்கேற்பதற்கு தகுதி உடையவர்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்டேட் கொடுப்போம். நீங்கள் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் ரொம்ப தீவிரமாக நீங்கள் அதில் தான் போயிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து வெப்சைட்டை பாருங்கள். வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். டிடிஜிஸ்.